ஹலோ கைஸ், வணக்கம். ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் பார்க்க போறோம். ஸோ அந்த போயம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் முக்கியம், அப்புறம் போயம் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், சரியா? ஸோ ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஸ்டோரி, ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாம் சாயர் கதை, கேட் அண்ட் த பெயின் கில்லர் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட்னா அதுல இருந்து ஒரு பகுதி. அதே மாதிரி த டெம்பஸ்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அது ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்ட். கேட் அண்ட் த பெயின் கில்லர் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ல இருந்து எடுத்திருப்பாங்க, மார்க் ட்வெயின். நம்மளுடைய டெம்பஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்ல்ஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். டெம்பஸ்டும் சரி, கேட் அண்ட் த பெயின் கில்லரும் சரி, ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்ட்ஸ். சாண்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்து ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபேபிள் அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் a ட்ரெடிஷனல் ஸ்டோரி that teaches us a moral lesson. ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, இது நமக்கு ஒரு மாரல் லெசன் டீச் பண்ணுது, சரியா? மாரல் லெசன். இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்லாம் அனிமல்ஸாக தான் இருப்பாங்க. போயம் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். தீம் ஆஃப் த போயம்னு கேட்டாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங்னு சொல்லணும். இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்பவுமே ஃபேபிள்ஸ்னு சொன்னாங்கனாலே அந்த கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அனிமல்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ஃபேபிள்ங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, மாரல் லெசனை டீச் பண்றது, சரியா? சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங், பழகிடுச்சு. இந்த சில்லியான யங் கிரிக்கெட் பழகிடுச்சு, எதுக்கு? பாடுறதுக்கு பழகிடுச்சு, சரியா? சில்லியானனா ஃபூலிஷான ஒரு யங் கிரிக்கெட். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு இன்செக்ட், சரியா? ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். இதா இருக்கு, இதான் கிரிக்கெட். இந்த பாட்டு பாடுதான், வயலின் வச்சிருக்காங்க. ஸோ ஃபேபிள்ல வந்துட்டு ஒரு மாரல் லெசன் டீச் பண்ணுவாங்க. கேரக்டர்ஸ்லாம் அனிமல்ஸாக தான் இருப்பாங்க. இதோடைய தீம் வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். சில்லியன் கிரிக்கெட் வந்துட்டு பழகிடுச்சு பாட்டு பாடுறதுக்கு. இதுல த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். இப்போ ரெண்டு சீசன்ஸ் இருக்குது இங்க, சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். இந்த ரெண்டு சீசன்ஸ் உடைய கேன என்ன அர்த்தம்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம், சரியா? கேனா வந்துட்டு ஹாப்பி, இது ஓல்டு இங்கிலீஷ். ஸோ கேனா ஹாப்பின்னு அர்த்தம், சரியா? சந்தோஷமான சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் அந்த டைம்ல நல்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது இந்த சில்லியான யங் கிரிக்கெட், சரியா? நல்ல பாட்டு பாடிட்டே இருக்கிற இந்த கிரிக்கெட் திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்ன கண்டுபிடிக்கும் போது வீட்டுல கபோர்டு எம்டி, வின்டர் வந்துருச்சு. சம்மர் மட்டும் இல்ல, சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்ல என்ஜாய் பண்ணிட்டு வின்டர் வரும்போது சாப்பாடு இல்லை. நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட். ஒரு துகள், ஒரு பிரெட் க்ரம்ஸ்பாங்க. பிரெட் சின்ன சின்னதா உடஞ்சி பிரெட் சாப்பிடும்போது கீழே விழக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் பேர் தான் கிரம்பு. ஒரு கிரம்பு வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. எதுல? அந்த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட். இப்போ கிரவுண்ட் வந்துட்டு ஸ்னோ கவர்டா இருக்குது. ஒரு துளி, ஒரு துகள் சாப்பாடு கூட இல்லை. ஒரு ஃப்ளவரையும் பார்க்க முடியல, ஒரு லீஃபையும் பார்க்க முடியல. அப்போ எல்லா சைடும் என்ன ஆயிடுச்சு? வின்டர் வந்துருச்சு. ஓ வாட் வில் பிகம் ஆஃப் மீ, ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. ஓ வாட் வில் பிகம் ஆஃப் மீ, எனக்கு என்ன ஆகும்? ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இது, ரெட்டாரிக்கல் கொஸ்டின், சரியா? ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னா என்னது? ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக, ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இதுல எது கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இது வந்துட்டு பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின், சரியா? ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க, அதுதான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஓ வாட் வில் பிகம் ஆஃப் மீ சேஸ் த கிரிக்கெட். கேள்விக்கு பதில் எதிர்பார்க்கல. ஐயோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தனக்கு இருக்கிற பிரச்சனையே காமிக்குது இந்த கிரிக்கெட். அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன், ரொம்ப முக்கியம். அப்படியே பசியும் வறுமையும் ஒரு தைரியத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும், கரெக்டா? பசியும் வறுமையும் ரொம்ப அதிகமாகும் போதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால ரோட்ல வந்து பிச்சை எடுக்க முடியாது யார்கிட்டையுமே. நமக்கு தயக்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். ஆனா ஒருவேளை பசி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, வறட்சி கொடூரமா இருக்குன்னா, அப்ப வேற வழி இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம், நம்ம தயக்கெல்லாம் போய் போல்ட் ஆயிடுவோம். அதே மாதிரிதான் இந்த கிரிக்கெட்டும் என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்வேஷன்லயும் ஃபேமைன்னாலையும் போல்ட் ஆயிருக்கு. தைரியம் வந்துடுது. பசி ஒரு தைரியத்தை கொடுத்துருது. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்ட். அப்படியே தண்ணி அப்படியே சொட்டு சொட்டா இருக்குது, சொட்டு சொட்டா விழுது, குளிர்ல நடுங்குது, குளிர்ல நடுங்கிட்டு சொட்டு சொட்டா தண்ணி ட்ரிப் ஆகுற அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆண்ட் கிட்ட போகுது. ஆண்ட் எப்படிப்பட்ட ஆண்ட்? மைசர்லினா ஸ்டிஞ்சி, எவனுக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் தான் இதை வச்சு அனுபவிப்பேன், இது எனக்கு தான் அப்படின்னு தனக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்ட். அதான் மைசர்லி ஆண்ட். அப்ப யாருக்கும் எதையும் இந்த ஆண்ட் என்ன பண்ணாது, கொடுக்காது. டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ், ஆண்ட் போகுது பாக்குறதுக்கு. என்ன பார்க்கணும்? உயிரோட வச்சிருக்கிறதுக்கு he would grant him shelter from the rain and a mouth full of grain. ஸோ என்ன பார்க்கணும்னு நினைக்குது அப்படின்னா, உயிரோட வைக்கணும். உயிரோட வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு மட்டும் கேட்டு போகல தலைவர். தலைவர் வந்துட்டு என்ன கேட்டாரு? a place to stay. என் மழை பெய்யுது, மழை பெய்யறதுக்கு எனக்கு என்னத்தா, ஒரு இடம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இதா இருப்பாங்க, இங்கேயும் ஒரு கிராஸ் ஆப்பர் இருக்கு, ஜாலியா இருக்காப்லையா, இதா இங்க பாட்டு பாடிட்டு இருக்காப்லையா. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபுட்டு கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுட்டு கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்சர்ஸ் அழகா இருக்கும், ரெண்டு பிக்சருமே அழகா இருக்கும். இப்போ ஷெல்டர் கொஞ்சம் தா, அப்படியே கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் வாய் நிறைய அரிசியும் தா, நான் வந்துட்டு கடனா தான் கேட்கிறேன், நாளைக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு இந்த கிராஸ் ஆப்பர்னே வருது. கிரிக்கெட் வந்து சொல்லுவாப்புல. ஏன் கிராஸ் ஆப்பர்? நேத்து இருந்தா இதே மாதிரி ஒரு கிராஸ் ஆப்பர் பூந்துட்டான், நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டான். ஸோ தலைவரை அடிச்சு அனுப்பியாச்சு. அதனால கிராஸ் ஆப்பர்னே வருது கிரிக்கெட். இப்போ சொல்றாப்புல, ஐயா பசியிலையும் சோகத்துலையும் செத்துருவையா, கொஞ்சம் சாப்பாடு தாங்கய்யா, கடனாதான் ஏன் கேட்கிறேன், திருப்பி தந்துருவையா அப்படி. நீங்க பாருங்க, அங்க ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ, இங்க ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன். ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன்னால மேடு போல்ட் ஆயிட்டாப்ல. ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன்னால போல்ட் ஆயிட்டாப்ல. சாவுறது எதனால அப்படின்னா, ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோனால டை ஆயிடுவாப்ல. ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோனால என்ன ஆயிடுவாரு? டை ஆயிடுவாரு. அப்போ போய் கேட்டாச்சு. ஆண்டி சொல்லுது, ஏன் நான் உன் ஃப்ரெண்டு, உன் சர்வெண்ட், ஆனா நாங்களாம் பாரோ பண்ண மாட்டோம், லெண்டும் பண்ண மாட்டோம். வி ஹேண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஹேண்ட்ஸ் நெவர் லெண்ட். ஆன்டிதெசிஸ், ஆப்போசிட் ஐடியாஸ். பாரோவும் பண்ண மாட்டோம், லெண்டும் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ வி ஹேண்ட்ஸ் நெவர், வி ஹேண்ட்ஸ் நெவர். வி ஹேண்ட்ஸ் நெவர், வி ஹேண்ட்ஸ் நெவர். இதுல அனஃபோரா இருக்கு. அனஃபோரா ஒரே லைன் தாங்க. வி ஹேண்ட்ஸ் நெவர் பாரோ, அது வந்து என்ஜாம்மெண்ட். அந்த லைனுடைய எக்ஸ்டென்ஷன் அடுத்த லைனுக்கு வருதுன்னா அது என்ஜாம்மெண்ட் அப்படின்பாங்க. பின்னாடி வரும், படிச்சிருவோம், பயப்படாதீங்க. பட் வி ஹேண்ட்ஸ் நெவர், வி ஹேண்ட்ஸ் நெவர் அனஃபோரா. சரியா? மேல ஒரு அனஃபோரா பார்த்த மாதிரி ஞாபகம். நாட்டை வச்சு அனஃபோரா, நாட். ஸோ லைன், ஒரு லைன் ஒரு வேர்டாவோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாவோ ஒரு லைனுடைய ஸ்டார்டிங்ல, லைன் ஸ்டார்டிங்ல வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. லைனுடைய ஸ்டார்டிங் வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதுதான் என்னது அப்படின்னா அனஃபோரா. வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது.
அடுத்தது we ants never இது வந்து anaphora. அங்க not to anaphora. We ants never borrow, we ants never lend. We ants never borrow, we ants never lend. We ants never borrow, we ants never lend. Opposite ideas. இது opposite ideas. ஸோ இங்க antithesis. நாங்க யார்ட்டையும் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம். ஆனா சொல்லு dear crickets, did you lay anything by? Lay anything byனா did you save? ஏதாவது இது பண்ணி வச்சியா, ஏதாவது காப்பாத்தி வச்சியானா என்னது lay anything byனா காப்பாத்துறது. ஏதாவது ஃபியூச்சருக்குன்னு சேமிச்சு வச்சியா, சேமிச்சு வச்சியா, சேவிங்ஸ் பண்ணுவோம்ல, ஏதாவது சேமிச்சு வச்சியா. இந்த வின்டர் வாஸ் இந்த வெதர் வாஸ் வார்ம். ஸோ சம்மர்லையும் ஸ்ப்ரிங்லையும் நீ ஏதாவது சேமிச்சு வச்சியா அப்படின்ட்டு கேட்கும்போது கோத்னா செட். செட் இது ஓல்டு இங்கிலீஷ். சரியா? கோத் அப்படின்னா கோட்டட். கோத்துங்கிற வார்த்தை இருக்கா? ஆமா, ஓல்டு இங்கிலீஷ். சொல்றான்ல, நாட் ஐ, நான் பண்ணல, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ராத்திரி பகல டான்ஸ் ஆடினேன். ஃபார் ஆல் த நேச்சர் லுக் கே, ஃபார் ஆல் த நேச்சர் லுக் கே. லைன் ரிப்பீட் ஆகுது, ரெப்பிட்டிஷன். இங்க வந்துட்டு ரெஃப்ரைன் போட்டிருக்காங்க, ரெஃப்ரைன் வராது. இந்த இடத்துல ரெஃப்ரைன் கிடையாது, இந்த இடத்துல ரெப்பிட்டிஷன். ஃபார் ஆல் த நேச்சர் லுக் பிரைட், லுக் பியூட்டிஃபுல், பார்க்கறதுக்கே அழகா இருக்கிறது. கேனா பிரைட்டாவும் அழகாவும் இருக்கிறது. ஏன்னா ஹாப்பி, ஹாப்பி போடலாம், ஹாப்பியும் போடலாம். ஹாப்பி, பிரைட், பியூட்டிஃபுல், பாசிட்டிவான ஒரு வார்த்தை. இயற்கையே சந்தோஷமா பிரைட்டா இருந்துச்சு, இயற்கையே சந்தோஷமா பிரைட்டா இருந்துச்சு அப்படிங்காப்ல. அதை அழுத்தி வர சொல்றாப்ல, ஸ்டைல வர சொல்லியிருப்பாப்ல. இயற்கை அழகாக இருந்தது அப்படின்னு இருப்பாப்ல. அப்பந்தான் நம்ம ஆன்டி கடுப்பாரு, நீ பாடுனியா, ஆடா பாவி பாடுனியா அப்படிங்காப்ல. இது ரெட்டாரிக்கல் கொஸ்டின். பாடுனியா, ரெட்டாரிக்கல் கொஸ்டின். அப்புறம் என்ன பண்றாப்ல, போ போ போய் ஆடு, போ போ போய் ஆடு, போ போய் ஆடு, விண்டர்ல போய் ஆடு. ஸோ பேசிக்கா என்ன சொல்றாப்ல இங்க, ஐரணி தலைவர் என்ன சொல்றாரு, ஓ நீ என்ன பண்ண, பாடுனியா, அப்ப இப்ப போய் என்ன பண்ணு, ஆடு. ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வாராரு, போய் ஆடுதான் சொல்ல வர்றாரு. திட்டுறாப்ல, போய் ஆடுன்னு சந்தோஷமா சொல்ல வரல, போய் ஆடு, போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லல, சொல்றது ஆடுன்னு. ஆனா ஆப்போசிட் மீனிங், மீனிங் ஆப்போசிட். ஐரணி இங்க வரும், பட் ரொம்ப கிளியரா தெளிவா வரல. ஸோ இங்க ஐரணி நீங்க எடுத்துக்கலாம், ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா ஐரணி எடுத்துக்கலாம். போய் ஆடு தம்பி, போய் ஆடு அப்படி சொல்லிட்டு ஹேஸ்டலி லெஃப்ட் த விக்கெட்ஸ். த விக்கெட்ஸ், விக்கெட் விக்கெட் கொடுத்துருக்காங்களா, விக்கெட்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிடுங்க. விக்கெட்ஸ், he hastily lifted the wickets. விக்கெட்ஸ். ஸோ விக்கெட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு கிரிக்கெட் விக்கெட் மட்டும் தான் தெரியும். விக்கெட்னா என்னதுன்னா டோருங்க, கதவுங்க. இப்படி சொல்லிட்டு போ, அப்போ போய் ஆடு போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூடிட்டாப்ல, கதவை மூடிட்டாப்ல. டோர், அதுதான் விக்கெட்ஸ். கதவை சடார்னு மூடிட்டாப்ல. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட்ஸ். அப்போ கிரிக்கெட் வந்துட்டு திரும்பிட்டாப்ல, டோர்ல இருந்து திரும்பிட்டாப்ல, ஏன்னா உள்ளதான் உடலையில. ஸோ திரும்பிட்டாப்ல. மக்கள்லாம் இதை ஒரு கதைன்னு சொல்றாங்க, மக்கள்லாம் இதை ஒரு கதைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தாங்க. சரியா? ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் இருக்குல்ல, ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ்ல இது ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும், போயமா இருக்காது. இது எப்படி இருக்கும், இது ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். இந்த ஸ்டோரிக்கு ஒரு மாரல் லெசன் வேற இருக்கும், போயமா இருக்காது. அதுல இருந்து இவங்க ஒரு போயம் மாதிரி எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். எழுதுனது யாரு நம்மளுக்கு தெரியல. ஸோ அடாப்டேஷன் அதுதான், அதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு கதையை தான் உருவாக்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, கதை புரிஞ்சிச்சு, நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு வின்டர் வரும்போது சாப்பாடு வேணும்னு போய் நிக்கிறாப்ல.
சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது. நீங்க அதாவது ஆண்ட்டுடைய மைண்ட் செட் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஆண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. நாங்க பாரம் பண்ண மாட்டோம், லென் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் நீ சொல்லு, நீ என்ன பண்ண, நீ என்ன சேவ் பண்ணி வச்ச வின்டர் வார்மா இருக்கும்போது அப்படிங்கும்போது, நான் எதுவுமே பண்ணல, நான் சந்தோஷமா ஆடிட்டு இருந்தேங்கிறதுக்காக தான் ஆண்ட் ஹெல்ப் பண்ணல. ஆண்ட் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. அப்படின்னா இங்கேயுமே ஆண்ட் என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம், வாங்க மாட்டோம், எதுவும் தர முடியாது அப்படி சொல்லல. ஆண்ட் நீ என்ன பண்ணன்னு கேட்டுச்சு. ஸோ ஒருவேளை அந்த கிராஸ் ஆஃப் இந்த கிரிக்கெட்ஸு நல்லா முயற்சி போட்டுருந்துச்சு, நான் வந்து சம்மர்லயும் ஸ்ப்ரிங்லயும் பயங்கரமா கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா இந்த ஆண்ட் ஹெல்ப் பண்ணி இருக்கும். ஆனா தலைவர் என்ன பண்ணாப்புல, ஆடிட்டும் பாடிட்டும் இருந்ததுனால சாப்பாடு கிடையாது, வெளியே போடா அப்படின்ட்டு அடிச்சு அனுப்பிட்டாப்பு. இது ஒரு கதைன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், இது உண்மை. இது கதை கிடையாது, இது உண்மை. ஏன்னா சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்கும், சில கிரிக்கெட்டுக்கு சப் கிரிக்கெட்ஸுக்கு அனிமல்ஸ், ஆக்சுவலான அனிமல், ஆக்சுவலான இன்செக்ட், அனிமல் வேண்டாம், ஆக்சுவலான இன்செக்டுக்கு 4 கால் இருக்கு. அண்ட் சம் ஹாவ் 2 அப்படின்னா சில கிரிக்கெட்டுக்கு எத்தனை கால் தான் இருக்குதான்? சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்குதா, சில கிரிக்கெட்டுக்கு வெறும் 2 கால் தான் இருக்குதான். சம் கிரிக்கெட்ஸ் ஹவ் 4 legs, சம் கிரிக்கெட்ஸ் ஹவ் 2 அப்படின்னா சில கிரிக்கெட்ஸ்னா சில இன்செக்டுக்கு 4 கால் இருக்கு, சில இன்செக்டுக்கு 2 கால் தான் இருக்குது. சில இன்செக்ட் 2 கால் கிரிக்கெட்ஸ், 2 கால் கிரிக்கெட் எதுனா ஹியூமன்ஸை சொல்றாங்க. மனுஷங்களும் இப்படிதான் இருக்காங்க. இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுது, நல்லா ஜாலியா இருந்துட்டு காசு இல்லாத டைம் ஐயா காசு இல்லையா அப்படின்னு போய் கேக்குது. ஸோ அப்படி நாம இருக்கக்கூடாது. சில மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க. சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்கு, சில கிரிக்கெட்டுக்கு 2 கால் இருக்குன்னா 2 கால் இருக்கக்கூடிய கிரிக்கெட்ஸ் ஹியூமன்ஸ் தான். ஸோ சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 2னா கிரிக்கெட்ஸ் ஹியூமன்ஸ் கூட இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க, இன்டைரக்டா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கிரிக்கெட்ஸை ஹியூமன்ஸ் கூட இன்டைரக்டா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கிரிக்கெட்ஸை ஹியூமன்ஸ் கூட இன்டைரக்டா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மெட்டஃபோர். இதான் என்னதுன்னா மெட்டஃபோர். கிரிக்கெட்ஸ் ஹியூமன்ஸ் கூட இன்டைரக்டா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா மெட்டஃபோர். சரியா, மெட்டஃபோர். ரைட். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லும் போதே. இருந்தாலும் நான் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கதை ஈஸி தான். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்துக்கிடுங்க. அனஃபோரா இங்கே வரும், கீழேயும் ஒரு இடத்துல அனஃபோரா வரும். ஆல் த நேச்சர் லுக் கேல வந்துட்டு ரெப்பிட்டிஷன் வரும். வி ஹேண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஹேண்ட்ஸ் நெவர் லென்ட்ல ரெப்பிட்டிஷன். வி ஹேண்ட்ஸ் நெவர்ல அனஃபோரா. யூ சாங் சார், யூ சே ரெட்டாரிக்கல் கொஸ்டின். வாட் வில் பிகம் ஆஃப் மீ ரெட்டாரிக்கல் கொஸ்டின். சம் கிரிக்கெட்ஸ் ஹவ் 2 அப்படிங்கிறது மெட்டஃபோர். சரியா, அதாவது சில புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறது அப்படின்னா, எப்பவுமே நான் உங்களுக்கு எல்லா சோர்ஸும் ரெஃபர் பண்ணிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு இதை கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க இப்போ மார்க்கெட்ல இருக்கிற எல்லா புக்கையுமே ரெஃபர் பண்ணிடுவேன். எந்த புக்குனாலும், ஏதாவது சாதாரண ஒரு ஆள் போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த புக்கு ரெஃபர் பண்ணிடுவோம். வீடியோவும் அதே மாதிரி நம்ம ஒரு ஓட்டியாவது நான் பார்த்துருவேன். இந்த வீடியோ வந்துட்டு இன்னொருத்தவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க, நம்ம எடுக்க போற டாபிக் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓட்டியாவது பார்த்துருவேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அப்படி பார்க்கும்போது சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ முக்கியம் இல்லாத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மிஸ் பண்ணால் பரவாயில்ல. ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸு, இது எதுவுமே நான் உங்களுக்கு ஒரு தடவைக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் அல்லிட்ரேஷன் பாருங்க. ஸ்டார்வேஷன் சாரோல அல்லிட்ரேஷனு. அக்கஸ்டம்டு டு சிங், இதில் சில்லி இன் கிரிக்கெட் அக்கஸ்டம் டு சிங், அல்லிட்ரேஷன். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும். சரியா, மெட்டஃபார் முக்கியம், மெட்டஃபார் முக்கியம். மெட்டஃபார் கம்பேரிசன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது முக்கியம். அனஃபோரா முக்கியம். வேற என்னது, ரெட்டாரிக்கல் கொஸ்டினுமே முக்கியம். டோட்டல் போயம்ல வந்துட்டு மொத்த போயம்ல உங்களுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாங்கன்னா ஆந்த்ரோபோமார்பிசம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரியா, ஆந்த்ரோபோமார்பிசம். ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னா டோட்டல் ஸ்டோரி. டோட்டல் ஸ்டோரியில பர்சானிபிகேஷன். ஒரு இடத்துல மட்டும் பர்சானிபிகேஷன் கிடையாது. சரியா, மொத்த கதையில ஒரே ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அது பர்சானிபிகேஷன். ஓகே, ஒரே ஒரு லைன் கொடுக்காங்க, அந்த லைன்ல
கேட்குறாங்கன்னா பர்சானிஃபிகேஷன் போடலாம். டோட்டல் ஸ்டோரியில என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஆந்த்ரோபோமார்பிசம், வேர் நான் ஹியூமன்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஹியூமன்ஸ். இந்த டோட்டல் டோட்டல் போயம், மொத்த போயத்திலையும் நான் ஹியூமன்ஸை ஹியூமன்ஸா கன்சிடர் பண்றாங்க, கருதுறாங்க. நான் ஹியூமன்ஸை ஹியூமன்ஸா எடுத்துக்கிடுறாங்க. சரியா? அடுத்து கிரிக்கெட்னா பிரவுன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரொம்ப முக்கியம். கிராஸ் ஹாப்பருக்கு ரிலேட்டட் தான், ஆனா ஷார்ட்டர் லெக்ஸ். யாருக்கு ஷார்ட்டர் லெக்ஸ் இருக்கும்? கிரிக்கெட்டுக்கு தான் ஷார்ட்டர் லெக்ஸ் இருக்கும். காலு கொஞ்சம் சின்னது. கரப்பாம்பூச்சி கிடையாது, இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காக்ரோச். சரியா? இது கிரிக்கெட். ஸோ கிராஸ் ஹாப்பருக்கு காலு பெருசு, ஆனா கிரிக்கெட்டுக்கு காலு சின்னது. இது பிரவுன் ஆர் பிளாக் இன்செக்ட். இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த விங்ஸை வந்துட்டு ரப்பு பண்ணி சேர்ந்து ரப் பண்ணி ஷார்ட் அண்ட் லவுடு சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இது. சரியா? அது ஷார்ட் அண்ட் லவுட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் ஒரு கிரிக்கெட். ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ்ங்கிறது, ஈசோப்னு ஒரு அடிமைங்க. இவன் கதை சொல்ற ஒரு அடிமை. ஏன்ஷியன் கிரீஸ் 620 to 564 நடுவுல இவர் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பிஃபோர் காமன் எரா BCE. ஸோ வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ஈசோப்புங்கிறது அந்த அடிமையும் இந்த ஸ்டோரி டெல்லரும். இது வந்துட்டு ஃபேபிள்ஸ்லாம் இந்த கதைலாம் இவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. இந்த கதைலாம் பாப்புலர் ஆனது இவர் முதல்ல வாயால சொல்லியிருப்பாருங்க. இவர் ஒன்றும் பிரிண்ட் அடிச்சிருக்க மாட்டாரு, இவர் வந்துட்டு எழுதியிருக்க மாட்டாரு. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வந்துட்டு ரொம்ப 1500 AD தான் வருது. இவர் வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே வருது. ஸோ இவர் எழுதியிருக்க மாட்டாரு, ஓலைச்சுவடியில கூட இது பண்ணியிருக்க மாட்டாரு. வெறுமன அடிமை தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபேமஸ் ஆனது இது எழுதப்படும் போதுதான். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் இதுல கதைகள் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் ஆரம்ப காலத்துல பிரிண்ட் பண்ணப்பட்ட புக்ல ஒண்ணு. ஸோ முன்னாடியே கட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிற அந்த டைம் பீரியட்லயே இதை பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கதை இவ்வளவுதான். நல்ல டீட்டெயில்டா படிச்சிட்டோம். இதுக்கு மேல இதுல நோன்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற அவ்வளவு கொஸ்டினையும் நீங்க போட்டு பாக்குறீங்க. சரியா? நீங்க போட்டு பார்க்கணும். சீசன்ஸ் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். கிரிக்கெட்டுடைய ருட்டீன் என்னது அப்படின்னா பாட்டு பாடுறது. அக்கஸ்டம்னா பழகி போனது, ஹேபிட்ஸ், அதுதான் ருட்டீன். சரியா? ஹீ யாரு? கிரிக்கெட். கபோர்டு எம்டியா இருக்கு, ஏன்னா வின்டர் வந்துட்டு. வாட் couldn't he find on the ground? கிரவுண்ட் என்ன கண்டுபிடிக்க முடியல? கிரம்ப். கிரவுண்ட் ஏன் கவர்டு வச்சணும்? பிகாஸ் இட் வாஸ் வின்டர். எங்களை போன சொல்லிட்டு நீனே போட்டுறியடா அப்படின்னா அது வந்துடுது. வின்டரா இருந்துச்சு, அதனால கிரவுண்ட் இஸ் கவர்ட் வித் ஸ்னோ. வாட் மேட் த கிரிக்கெட் போல்ட்? ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன். Why did the cricket drip and tremble? Because it was winter. ஏன் ட்ரிப் ஆகி ட்ரெம்பிள் ஆகுது? பிகாஸ் இட் வாஸ் வின்டர் அண்ட் ஹி ஹேட் நோ பிளேஸ் டு ஸ்டே. தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? குளிரில் நடுங்கிதான் ஆகணும். கிரிக்கெட் யாரை மீட் பண்ணணும்னு நினைச்சது? ஒரு ஆண்ட். வாட் வுட் கீப் ஹிம் அலைவ்? ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின். ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின். மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின். சரியா? We ants never borrow, we ants never lend. Why do you think ants never borrow or lend? Because they save for themselves. அவங்களுக்கே பார்த்துக்கிடுவாங்க, யார்ட்டையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அவங்களே சேவ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இந்த லைனை யார் யார்ட்ட சொல்றா? We ants never borrow, we ants never lend அப்படிங்கிற லைனை யார் யார்ட்ட சொல்றா அப்படின்னா ant to cricket. Who does I? Not I. My heart was so light and cricket. Cricket உடைய நேச்சர் என்னது? கிரிக்கெட் உடைய நேச்சர் என்ன அப்படின்னா என்ஜாய் பண்ணக்கூடிய நேச்சர், சிங்கிங் அண்ட் டான்சிங் நேச்சர். சிங்கிங் அண்ட் டான்சிங் நேச்சர், என்ஜாய் பண்ணக்கூடிய நேச்சர் அப்படி போடலாம். எப்படி தெரியும்? பிகாஸ் த கிரிக்கெட் சேஸ் சோ. கிரிக்கெட்டே சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? I sang day and night for all the nature looked bright. நேச்சர் பிரைட்டாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு.
அதனால நான் வாட்டுக்கு ஆடினேன்னு அப்புறம் ஆண்ட் கிரிக்கெட்டை ஹெல்ப் பண்ணல. ஆண்ட் வந்துட்டு refused to help the cricket. Yeah, because the cricket did not preserve or save or conserve food. It did not conserve food. ரெண்டாவது லைன் என்னது? அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட் அப்படின்னா டக்குன்னு கதவை மூடிட்டாங்க. த கிரிக்கெட்ஸ் லெஃப்ட் த பிளேஸ், லெஃப்ட் த டோர், டோரை விட்டு போயிட்டு கதை விட்டு வெளியே போட அயக்கு ராஸ்கல்களான்ட்டு அடிச்சு அனுப்பிட்டாங்க கிரிக்கெட். ரைமிங் வேர்ட்ஸ் பாரோ டுமாரோ, ரைமிங் வேர்ட்ஸ் எப்பவுமே எண்டில் தான் பார்க்கணுங்க. சரியா? கடைசி வார்த்தையுடைய எண்டு. ரைமிங் வேர்ட்ஸ் ஆப்போசிட் தான் அனஃபோரா. ஃபர்ஸ்ட் வார்த்தையுடைய ஸ்டார்டிங்கா. ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது கடைசி வார்த்தையுடைய எண்டு. ஆனால் ரைமிங் வேர்ட்ஸ்ல ஒரே ஒரு வேர்ட் தான் பார்ப்போம். அனஃபோரால வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்ப்போம். ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. நைட்டு லைட்டு கேஸ் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. ரைம் ஸ்கீமு ஏஏபிபி, அவ்வளோதான். ஸோ கதையை முடிச்சிட்டோம், இழுத்து அடிச்சிருக்கோம். 20 minutes 25 minutes பார்த்துருக்கோம். மொத்தத்தையும் பார்த்துட்டோம். சாட்டிஸ்ஃபைடாக பார்க்கணும். பார்த்து முடிக்கும் போது சாட்டிஸ்ஃபைடாக பார்க்கணும். சரியா? 620 to 564 ஞாபகம் வச்சுக்கணும். டாட்டா. நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குங்க. டெஸ்ட் பேட்ச் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் வேகமாக போட்டு பார்க்கணும்னா 1 month இனஃப் தான். 1 monthல போட்டு பார்க்கலாம் தான். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிடலாம். டீட்டெயில்ஸை காமிச்சிருந்தேன். டெஸ்ட் ஒரு நாள் கூட இது வரைக்கும் மிஸ் ஆகலை. எல்லா நாளும் கரெக்டாக போட்டுட்டோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி இழுத்து போட்டுருவோம். டாட்டா, பை பை, சி யூ, தேங்க்யூ.